வெல்கம் டு ஐடிபோர்ட். இன்றைக்கி இந்த செஷனில் எஸ்கியூஎல் சர்க்கிள் வந்து இன்க்ரிமெண்டல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். பொதுவாகவே நம்ம ஒரு லார்ஜ் டேபிள், அதாவது நிறைய ரெக்கார்ட்ஸ் இருக்கிற ஒரு டேபிளோட ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்டேட் ஆகணும்னா, இல்லை ஆட்டோமேட்டிக் ஆனாலும் சரி, இல்லை நம்ம மேனுவலாக பண்ணாலும் சரி, ஒரு ஆப்டிமைசேஷனுக்காக ஃபுல் ஸ்கேன் அப்படின்ற மாதிரி கொடுத்தோம்னா அது வந்து அதோட காஸ்ட் அதிகமாக இருக்கும். அதாவது ரொம்ப நேரம் அது அப்டேட் ஆகும். ஏன்னா கம்ப்ளீட்டாக எல்லா ரோஸும் செக் பண்ணி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இன்ஃபர்மேஷன் எல்லாமே அப்டேட் பண்ணுறதுக்கு காஸ்ட் அதிகமாகும். நம்ம இருந்தாலும் ரீசெண்டாக இருக்கக்கூடிய சேஞ்சஸ், அதாவது ரீசெண்டாக என்ன சேஞ்சஸ் பண்ணோமோ அது மட்டும் அப்டேட் ஆகட்டும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா கரெக்ட், நல்லாயிருக்கும். அந்த மாதிரி இருக்குது. அந்த டேபிளில், அதாவது எந்த டேபிள் அப்டேட் பண்ணணுமோ அந்த டேபிளுக்கு பார்ட்டிஷனிங் அப்படின்ற மாதிரி பிரிச்சிருந்தோம்னா நம்ம இந்த இன்க்ரிமெண்டல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் யூஸ் பண்ண முடியும். அதாவது இந்த இன்க்ரிமெண்டல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ங்கிறது பார்ட்டிஷன் டேபிளுக்கு மட்டும்தான். நார்மலான டேபிளுக்கு இன்க்ரிமெண்டல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பண்ண முடியாது. பார்ட்டிஷன் டேபிள்ங்கிறது, பார்ட்டிஷனிங்கிறத பற்றி நம்ம ஏற்கனவே ப்ரீவியஸ் செஷன்ஸில் பார்த்துருக்குறோம். பார்ட்டிஷன் டேபிளுக்கு மட்டும் நம்ம க்ரியேட் பண்ணிக்க முடியும். அதுக்கு சின்ன எக்ஸாம்பிளோட பார்ப்போம். அதுக்கு முன்னாடி பார்ட்டிஷன் டேபிள்ங்கிறது அதோட ஸ்டோரேஜ்க்கு உண்டான ஃபைல்ஸை நம்ம 2-3 கண்டிஷனை பொறுத்து பிரிச்சுக்கிறது. பர்டிகுலராக இந்த இயருக்கு உண்டான டேட்டாஸ் எல்லாமே இந்த ஃபைலில் இருக்கணும், இந்த இயருக்கு உண்டான டேட்டாஸ் எல்லாமே இந்த பார்ட்டிஷனில் இருக்கணும். இந்த மாதிரி கண்டிஷனை பொறுத்து பார்ட்டிஷனை பிரிச்சுக்கிறது ஸ்டோரேஜ்க்கு உண்டான டேட்டாவை. இப்போ இந்த ஒரு டேபிள் கிரியேட் பண்ணுறேன், சேல்ஸ் ஆர்டர் ஹெடர். இதில் சேல்ஸ் ஆர்டர் ஐடி, ஆர்டர் டேட், ஆர்டர் நம்பர், பர்ச்சேஸ் ஆர்டர் நம்பர். இந்த மாதிரி 4 காலம் இருக்குது. டேபிள் கிரியேட் பண்ணியாச்சு. இப்போ இந்த டேபிளுக்கு பார்ட்டிஷன் பண்ணுறோம். ஸ்டோரேஜில் கிரியேட் பார்ட்டிஷன். அதுக்கு ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணணும். ஃபங்க்ஷனுக்கு கீ காலம் என்னன்னு கேட்டிங்கன்னா ஆர்டர் டேட். இந்த ஆர்டர் டேட்டில் பார்ட்டிஷனையும் பிரிக்க போகிறோம். பார்ட்டிஷன் ஃபங்க்ஷன் சேல்ஸ் ஆர்டர் டேட் எஃப்என் இந்த மாதிரி கொடுத்துட்டோம். ஸ்கீம் ஒன்று கிரியேட் பண்ணோம், சேல்ஸ் ஆர்டர் டேட் ஸ்கீம். இந்த மாதிரி கிரியேட் பண்ணிட்டோம். இப்போ ப்ரைமரி ஃபைல் குரூப்பை யூஸ் பண்ணிக்கிறோம். என்ன மாதிரி கண்டிஷனுக்கு ஃபஸ்ட் பார்ட்டிஷன் அப்படின்னு கேட்டிங்கன்னா 31 டிசம்பர் 2011 இருக்கிறதுக்கும் ஒரு குரூப்பு, ஒரு பார்ட்டிஷன். அதே மாதிரி 31/12/2012 ஒரு பார்ட்டிஷன், 31/12/2013 ஒரு பார்ட்டிஷன். இந்த இயர் தான் இல்லாமல் வேறு இயர்ஸும் வரலாம். டிஃபால்ட்டாக ஒன்று விட்டுட்டு க்ரியேட் பண்ணிடுறோம், ரன் இமீடியட்லியும் கொடுத்துருவோம். இப்போ இந்த டேபிளில் டேட்டாஸ் இந்த டேட்டை பொறுத்து, ஆர்டர் டேட்டை பொறுத்து பார்ட்டிஷன் டேபிளில் போய் ஸ்டோர் ஆகிடும், பார்ட்டிஷன் ஃபைல்ஸில். இப்போ இந்த டேபிள் பார்ட்டிஷன் ஆகிடுச்சு. இந்த சிஸ்டர் பார்ட்டிஷன்ஸில் இந்த டேபிள் கொடுத்து பாஸ் பண்ணால் நமக்கு எவ்வளோ நம்பர் ஆஃப் பார்ட்டிஷன்ஸ் இருக்குங்கிறது தெரிஞ்சிடும். இங்கே நான் டேட்டாஸ் இம்போர்ட் பண்ண போகிறேன். இங்கேருந்து அட்வென்ச்சர் ஒர்க்ஸில் இருந்து 2012 வரைக்கும் இருக்கக்கூடிய டேட்டாஸ், அதாவது 31/12/2012 வரைக்கும் இருக்கக்கூடிய டேட்டாஸை அட்வென்ச்சர் ஒர்க்ஸில் இருக்கக்கூடிய சேல்ஸ் ஆர்டர் ஹெடரில் இருக்கிற இந்த 4 காலத்தையும் ஃபிச் பண்ணி எடுக்கிறேன். எடுத்து இங்கே இன்சர்ட் பண்ணுறோம் 5 டைம்ஸ். இப்போ இன்சர்ட் ஆயிடுச்சு. இதோட ரெக்கார்ட்ஸ் பார்த்தோம்னா இருக்குது. 27,610 ரெக்கார்ட்ஸ் இருக்குது. இப்போ இந்த ஆர்டர் டேட்டுங்கிற காலத்துக்கு நான் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கிரியேட் பண்ண போகிறேன். மேனுவலாக ஃபெச் பண்ணி எடுத்தோம்னா அது ஃபுல் ஸ்கேன் அந்த மாதிரி வந்துடும். ஆட்டோமேட்டிக்காக டேபிளுக்கு தான் கிரியேட் ஆகும். இங்கே நான் பர்டிகுலராக இன்க்ரிமெண்டல் ஆன் அப்படிங்கிற ஒரு ப்ராப்பர்ட்டி கொடுத்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கிரியேட் பண்ணுறேன். கிரியேட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஆன் சேல்ஸ் ஹெடர் இந்த காலத்துக்கு வித் ஃபுல் ஸ்கேன் இன்க்ரிமெண்டல் ஆன். இப்போ இந்த இன்க்ரிமெண்டல் ஆனுங்கிறது பார்ட்டிஷன் டேபிளாக இருந்தால் தான் கிரியேட் பண்ண முடியும், மற்ற டேபிளுக்கு கிரியேட் பண்ண முடியாது, அப்ளிகபிள் ஆகாது. இங்கே இன்க்ரிமெண்டல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸுங்கிறது பார்ட்டிஷன் டேபிள் இருந்தால் மட்டும்தான் கிரியேட் பண்ண முடியும். இப்போ இதை கிரியேட் பண்ணிட்டேன்.
ஸோ இதை நம்ம சிஸ்டர் ஸ்டேட்ஸில் எப்போ போல செக் பண்ணிக்கலாம். அதோட ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இன்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். நமக்கு 27,610 ஃபுல் ஸ்கேன் கொடுத்ததுனால ஃபுல்லாக க்ரியேட் ஆகிடுச்சு. ஸோ இன்ஸ்டாகிராம் டீட்டெயில்ஸும் நமக்கு இருக்குது 2012 வரைக்கும். ஸோ நம்பர் ஆஃப் ரோஸும் 27,610. ஸோ இப்போ இருக்குது. இப்போ இந்த பார்ட்டிஷன்ஸில் போய் பார்த்தோம்னா ஸோ ஃபஸ்ட்டு பார்ட்டிஷனில் 8,000 ரெக்கார்ட்ஸும் செகண்ட் பார்ட்டிஷனில் இவ்வளோ இருக்கும் காட்டுது. ஸோ அந்த தேர்ட் பார்ட்டிஷனுங்கிறது 2013 வருஷத்துக்கு உண்டான பார்ட்டிஷன் இது. ஸோ இப்போ நான் 2013க்கு உண்டான டேட்டாஸ் மட்டும் இம்போர்ட் பண்ணுறேன். பிட்வீன் ஜனவரி 2013 31 டிசம்பர் 2013 வரைக்கும். ஸோ இதில் நமக்கு டேட்டாஸ் இருக்குது. ஸோ இதை நான் ஒரு 5 டைம்ஸ் இன்சர்ட் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பழைய மாதிரியே தான் இருக்குது, எந்த ஒரு சேஞ்சஸும் ஆகலை. இப்போ இந்த பார்ட்டிஷன்ஸில் பார்த்தோன்னா நமக்கு இந்த தேர்ட் பார்ட்டிஷனில் இவ்வளோ ரெக்கார்ட்ஸ் நமக்கு கிடச்சிருக்குது. ஸோ இப்போ இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் நம்ம அப்டேட் பண்ணும்போது இங்கே தான் வந்து இந்த இன்க்ரிமெண்டல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் யூஸ் பண்ணதுக்குண்டான யூசேஜ், அதோட என்ன யூஸுங்கிறது இங்கே தான் தெரியும். என்னென்னா இந்த அப்டேட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அந்த டேபிள் அந்த காலத்தில் வித் ரீசாம்பிள்னா பார்ட்டிஷன்ஸ் 3. ஸோ இங்கே நம்ம இந்த பார்ட்டிஷன் கொடுத்ததுக்குண்டான காலத்துக்கு மட்டும் நம்ம அப்டேட் பண்ண சொல்கிறது. நார்மலாக பார்த்தீங்கன்னா ஃபுல் ஸ்கேன்னு சொல்லி கொடுப்போம். ஃபுல் ஸ்கேனுங்கிறது இங்கே தேவையில்லை, ஏன்னா அந்த 2 பார்ட்டிஷன்லேயும் நம்ம எந்த சேஞ்சஸும் பண்ணலை. ரெகுலராக இந்த 3வது இதில் மட்டும் நம்ம பண்ணியிருக்கிறோம். ஸோ இந்த 3வது உண்டானதுக்கு மட்டும் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் நமக்கு அப்டேட் பண்ணுனா போதும் அப்படிங்கிறத சொல்கிறதுக்கு நம்ம இப்படி கொடுத்துட்டோம். எக்ஸிக்யூட் பண்ணால் நமக்கு அந்த தேர்ட் பார்ட்டிஷனில் இருந்த டேட்டாஸ் மட்டும் நமக்கு அஃபெக்ட் ஆகிருக்கும். இப்போ ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பார்த்தீங்கன்னா அப்டேட் ஆயிடுச்சு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா டோட்டல் ரோஸ் 98,520. ஸோ அதே ரோஸும் இங்கே அப்டேட் ஆயிடுச்சு. இது எல்லாமே இந்த தேர்ட் பார்ட்டிஷனை மட்டும் நம்ம இப்போ அப்டேட் பண்ணிட்டோம். அதனால் இந்த இன்ஸ்டாகிராம் டீட்டெயில்ஸும் இந்த ரோஸும் நமக்கு அப்டேட் ஆயிடுச்சு. ஸோ இதுதான் அந்த இன்க்ரிமெண்டல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். ஸோ இன்க்ரிமெண்டல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ங்கிறது ஃபுல் ஸ்கேன் கொடுத்து அப்டேட் பண்ணுறதுக்கு பதிலாக என்ன பார்ட்டிஷனுக்கு நமக்கு தேவையோ ஆட்டோமேட்டிக்காகவும் அதை பண்ண முடியும். எந்த பார்ட்டிஷன் தேவையோ அந்த பார்ட்டிஷன் மட்டும் நம்ம அப்டேட் பண்ணிக்கலாம். ரீசெண்டாக என்ன பார்ட்டிஷன் சேஞ்ச் ஆச்சு அந்த பார்ட்டிஷனை மட்டும் அப்டேட் பண்ண, பேலன்ஸ் இருக்கிற வேறு அந்த பார்ட்டிஷனையும் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்டேட் பண்ணாது. ஸோ இதனால் நமக்கு பெர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஏன்னா ஃபுல் ஸ்கேன் பண்ணுறதுக்கும் என்ன பார்ட்டிஷன் சேஞ்சஸோ அதை மட்டும் பண்ணுறதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ இதுக்காக தான் இந்த இன்க்ரிமெண்டல் ப்ராப்பர்ட்டி ஆன் அப்படின்றது கொடுக்குறோம். ஸோ இதுதான் இன்க்ரிமெண்டல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். ஸோ நமக்கு எந்த இடத்துல பார்ட்டிஷன் டேபிள் க்ரியேட் பண்ணணுமோ அந்த டேபிளில் க்ரியேட் பண்ணிவிட்டு அந்த இடத்துல நமக்கு ஃபுல் ஸ்கேன் தேவையில்லை, இன்க்ரிமெண்டலாக இருந்தால் போதுன்னு நினச்சோம்னா அங்கே நாம் இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டாபிக் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த செஷன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தயவு செஞ்சு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.